நில்லு. எங்க போற? மா இன்டர்வியூ போறோமா? ஆமா, உனக்கு வீட்டு வேலையே ஒழுங்கா செய்ய தெரியாது. உனக்கு எவன் வேலை கொடுக்குறான்? தியா, இன்டர்வியூ நல்லா பண்ணு. சரி. ஏய், நீ யார்டி என் பொண்ணை வேலைக்கு போக சொல்றதுக்கு? இல்ல அத்தை, இன்டர்வியூ நல்லா பண்ணுன்னு தான் சொன்னா. அம்மா இப்போ அவ என்ன சொல்லிட்டாலும் இப்படி கோவப்படுற? சரிடாப்பா, உன் பொண்டாட்டி நான் ஒன்றும் சொல்ல. என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். மா நான் இன்டர்வியூ தானே போறேன்னு சொன்னேன். அதுக்கே இப்படி பண்றீங்க? நீ வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை. அம்மா அவன் தான் போகணும்னு ஆசைப்படுறாள், போகட்டு விடு. நீ வேணா பாரு, அவன் ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாம அவளே ரிசைன் பண்ணிடுவான். நான் ரிசைன்லாம் பண்ண மாட்டேன். யாரோட காசுலயும் நான் வாழ மாட்டேன். நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம். வீட்லயே இரு. போர் அடிச்சா ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்க போயிட்டு வா. மா நான் வீட்ல இருக்கிறதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சேன். உன்னெல்லாம் படிக்க வச்சல, அதான் இவ்வளோ பேசுற. அம்மா அவள் தான் கேட்குறாள், விட்டுறேன், போயிட்டு வரட்டும். அண்ணனும் தங்கச்சியும் ஏதோ பண்ணுங்க, நான் எதுவும் சொல்லலை. அம்மா ஹேய், உனக்கு தான் தெரியுமில்ல அம்மா பற்றி, விடு. சரி, இன்டர்வியூ நல்லா பார்த்து பண்ணிட்டு வா. ம் சரி சரியா? ஓகே. போயிடுறேன். நீங்க ரொம்ப லக்கி அண்ணி. ஏ எங்க அண்ணன் உங்களுக்கு கிடைச்சிருக்கான்ல. தியா, யாருக்காகவும் நீ வேலைக்கு போற எண்ணத்தை மட்டும் மாத்திக்காத. சரி நான் வரேன்.